ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெரைட்டி லிமிடெட் அப்படிங்கிற கொஸ்டின் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் நிறைய பேர் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக குட்வில் கம்ப்யூட்டேஷன் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி இது இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரைஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயமே இதில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு அப்ரோச் சொல்கிறேன். ஸோ அந்த ஆர்டரில் நீங்கள் செம்ம சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, கொஸ்டினே நான் வந்து உங்களுக்கு காமிக்கல. ஆக்சுவலாக அந்த சம்மில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்டோரி மாதிரி இதுதான்ப்பா நடந்திருக்கு அந்த சம்மில் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து திரும்ப வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம், லெட்ஸ் கோ இன் தி வீடியோ. ஓகே, ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெரைட்டி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. சரியா? வெரைட்டி லிமிடெட் விஆர் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ? 46%. ஓகேவா? இதே விஆர் லிமிட்டடை இன்னொரு ஃபாரின் கம்பெனி ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 54%. அதாவது இவங்க 46 வந்து வெரைட்டி, ரிமைனிங் ஃபுல்லாக யார் ஹோல்ட் பண்ணுறாங்க? இந்த ஃபாரின் கம்பெனி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 54% வந்து வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிற மெமரண்டமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய மெமரண்டமில் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெமரண்டமில் இருக்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபர்தராக என்ன கால்குலேஷன் போடணுன்னாலும் அதை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இவங்களுடைய மெமரண்டமில். சரியா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெரைட்டி லிமிடெட் இந்த விஆர் லிமிட்டடாக அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வந்து குட்வில் கிடைக்குமா இல்லை கேபிட்டல் ரிசர்வா? குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த வெரைட்டி லிமிடெட் ஆல்ரெடி 46 வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஃபாரின் கம்பெனி ஹோல்ட் பண்ணுற அந்த 54% வெரைட்டி லிமிடெட் வாங்கினா இந்த வெரைட்டி லிமிடெடுக்கு குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் ஃபைண்ட் இட் அவுட் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? நார்மலாக வந்து இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன வந்து கம்பேர் பண்ணுவோம், இந்த 2 காம்பனன்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இன் நெட் அசெட் ஆஃப் சப்சிடரி கம்பெனியா, அதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். இந்த 2 காம்பனன்ட்ஸில் நம்ம கம்பேர் பண்ணுவோம். கரெக்டாக? இந்த 2 காம்பனன்ட்ஸில் இந்த ஷேர் ஆஃப் நெட் அசெட், அதாவது இந்த செகண்ட் காம்பனன்ட்ல பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஆஃப் நெட் அசெட் இன் சப்சிடரி கம்பெனி, இந்த அமௌண்ட்டை காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ இதை விட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க என்னது, கேபிட்டல் ரிசர்வை ரிசீவ் பண்ணுறாங்க. சரியா? இல்லை இந்த அமௌண்ட்டுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொடுத்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன ஆகும், குட்வில் ஆகும். இது தானே லாஜிக் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இப்போ இதே மாதிரியே இந்த லாஜிக்கோடய நம்ம இந்த சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? போடலாமா? காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வெரைட்டி லிமிடெட் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? 46%. ஓகேவா? 46% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 17 rupees பர் ஷேருக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து 2 lakh ஷேர்ஸ் இருக்கான் கொஷினில். சரியா? ஸோ மொத்தம் வந்து 2 lakh ஷேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் 17 rupeesக்கு பர் ஷேர்னு வாங்கியிருக்காங்க. அதில் எவ்வளோ? 46% இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ போடுங்க, 2 lakh ஷேர்ஸ் இன்டூ 17 rupees இன்டூ 46% போட்டால் எவ்வளோ வருது? 15,64,000. சரியா? இப்போ ஃபர்தராக என்ன யோசிக்கிறாங்க, இதே அவங்க வாங்கினாங்கன்னா எவ்வளோ குட்வில் அப்படின்னு தானே யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன போடுவோம், இந்த 54% போடுவோம். கரெக்டாக? அப்போ அது போடுறப்ப 2 lakh இன்ட்டு 54%. ஆனால் இப்போ நம்மள்ட்ட என்ன டீட்டெயில் இல்லை, இந்த ப்ரைஸ் பர் ஷேரு இல்லை. இதுக்கு தான் இந்த மெமரண்டமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரைஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கேபிட்டலைசேஷன் பை ஈல்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது பற்றி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட்டே எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி 3 years உடைய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 30 lakh, 40 lakh அண்ட் 65 lakh. ஓகேவா? இதில் என்ன பண்ணுங்க, ஆவரேஜை போடுங்க. ஆவரேஜ் எவ்வளோ? மொத்தம் 3 lakh, 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 3. இந்த வர ஆன்சர்லையும் எவ்வளோவா? 40% தான் எவ்வளோவா இவங்களோடதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ என்ன நம்ம போடணும், ஃபஸ்ட்டு இந்த 3 years உடைய ப்ராஃபிட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ 30 + 40 + 65 இஸ் ஈக்குவல் டு 135 lakh டிவைடட் பை ஆவரேஜ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக டிவைடட் பை 3 போடுறோம். டிவைடட் பை 3 போட்டால் எவ்வளோ வருது? 45 lakh வருது. ஸோ இந்த 45 lakhல 40% தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 45 lakhல 40% நம்ம போட்டோம்னா எவ்வளோ வருது? 18 lakh வருது. சரியா? இப்போ அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க? 15% ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 15% ரிட்டர்ன் யாருக்கு? இப்போ இந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 15% ரிட்டர்ன் இந்த இவ்வளோ ப்ராஃபிட்டில்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண என்ன கிடைச்சிடும், நம்மளுக்கு இந்த கம்பெனியோட வேல்யூ என்னன்னே தெரிஞ்சு போயிடும். அப்போ 18 lakh டிவைடட் பை 15% போட்டால் 120 lakh which is கம்பெனிஸ் வேல்யூ. சரியா? இப்போ இந்த 120 lakh வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை மொத்த ஷேர்ஸ் போட்டால் என்ன கிடைச்சிரும், ப்ரைஸ் பர் ஷேர் கிடைச்சிருமா? அப்போ இந்த 120 lakhல நம்ம என்ன பண்ணுறோம், 2 lakh ஷேர்ஸை டிவைட் பண்ணுறோம். டிவைடட் பை 2 எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு, ப்ரைஸ் பர் ஷேரு 60 rupees கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது, 60 rupees கிடைக்குது. ஸோ இந்த 60 rupees எங்கே கொண்டு போய் போட போகிறோம், இங்கே போட போகிறோம். ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. இதுக்கு தான் என்ன பண்ணுவோம், நம்ம மெம்பரை போய் ரீட் பண்ணும். இப்போ 2 lakh ஷேர்ஸ் இன்டூ 60 rupees பர் ஷேர் இன்டூ 54%. எவ்வளோ வருது, 64,80,000 வருது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் பண்ண எவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறத விட ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த வெரைட்டி லிமிடெட் இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுற குட்வில்க்கு என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சொல்லலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணுறோம் 15,64,000 ப்ளஸ் 64,80,000 போட்டோன்னா 80,44,000 வருது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும், இந்த ஷேர் ஆஃப் நெட் அசட்டோட கம்பேர் பண்ணணும். கரெக்டாக? ஓகே. இப்போது நம்ம கொஸ்டினில் போய் நம்ம திரும்பவும் பார்க்கணும். ஓகேவா? ஷேர் ஆஃப் நெட் அசட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக அசட் இவ்வளோ அப்படின்னு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அசட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 crore. ஓகேவா? நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஏதாவது இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் டவுன் பண்ணியிருந்தாங்கன்னா லெஸ் பண்ணுவோமா, அது மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, பிபிஏ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் 1,75,000. அப்போ லெஸ் பண்ணுவோமா, ஸோ 1,75,000. ஸோ 1 crore minus 1,75,000 என்ன வருது, 98,25,000 வருது. சரியா? இப்போ டோட்டல் அசெட்ல என்ன பண்ணுவோம், டோட்டல் லைபிலிட்டி லெஸ் பண்ணுவோமா, கொஸ்டினில் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 lakh. ஸோ லெஸ் பண்ணுவோமா, ஸோ 20 lakh. இதில் 20 lakh லெஸ் பண்ணால் 78,25,000 வருது. ஓகேவா? இதுதான் என்னது, நெட் அசெட். நெட் அசெட். இந்த நெட் அசெட்டில் நம்ம என்ன பண்ணணும், பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்கை மல்டிபிள் பண்ணால் தான் என்ன நம்மளுக்கு கிடைக்கும், அந்த காம்பனண்ட்டை நம்ம போய் என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட. ஃபர்ஸ்ட் என்னாச்சு 46%, அடுத்து 54%, டோட்டல் பண்ணால் 100%. ஸோ அப்படியே தான் என்ன ஆக போகுது, 100% மல்டிபிள் பண்ணால் சேம் அதே வேல்யூ தான் வரப்போகுது. என்னது 78,25,000. ஸோ இதோட தான் நம்பர் போகிறோம், நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போய் என்ன பண்ண போகிறோம், இப்போ 78,25,000. ஸோ இப்போ இதோட நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் இன் நெட் அசெட் எவ்வளோ, 78,25,000. இவங்க எவ்வளோ அதில் அமௌண்ட் போட்டிருக்காங்க, 80,44,000. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இட்ஸ் அ குட்வில். ஓகேவா? டன். ஸோ இவ்வளோ தான் அதுக்கு மதிப்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல, குட்வில். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸில் குட்வில் ஆகுது, ஓ 78,25,000 மைனஸ் 80,44,000 எவ்வளோ, 2,19,000 என்னது, குட்வில். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா குட்வில் கம்ப்யூட்டேஷன். சரியா? பட் கொஸ்டினில் என்ன எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, குட்வில் கண்டுபிடிச்சிட்டிங்களே, பட் கொஸ்டினில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதாவது இந்த 64,80,000. ஓகேவா? இந்த 64,80,000 இருக்குல்லடா, அதாவது ஃபாரின் கம்பெனி சொல்கிறாங்க, இந்த 64,80,000ல் நீ என்ன பண்ணணும், டேக்ஸுக்கு என்ன பண்ணி டிடக்ட் பண்ணிட்டு தான் என்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா 30% ஆன் ப்ராஃபிட். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னு நம்ம பார்க்குறப்போ தான் நம்மளுக்கு இப்போ இந்த கால்குலேஷன் வருது. இந்த 64,80,000ல் இவங்க அதாவது அந்த ஃபாரின் கம்பெனி வாங்கினப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஜஸ்ட் 5,40,000க்கு தான் வாங்கியிருக்கானுங்க. அப்போ எவ்வளோ அவனுங்களுக்கு ப்ராஃபிட்டு, 64,80,000 இப்போ அவன் விற்றுருக்கான். ஓகேவா? ஆனால் அவன் வாங்கினப்போ இவ்வளோ தான் இருந்திருக்கு, 5,40,000 தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்குறப்போ அது நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 59,40,000 அவனுக்கு என்னது ப்ராஃபிட்டு. ஓகேவா? ஸோ அப்படி ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ இதில் தான் என்ன ஆகும், இந்த 30% அப்ளை ஆகும். ஸோ இந்த 30% போட்டால் 17,82,000 என்னது இப்போது டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸை வந்து என்ன பண்ணணும், டிடக்ட் பண்ணிடணும். என்ன பண்ணணும், டிடக்ட் பண்ணிடணும். அதாவது வெரைட்டி லிமிடெட் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இதில் என்ன பண்ணிடணும், டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் என்ன பண்ணணும், இந்த ஃபாரின் கம்பெனி கொடுக்கணும்.
ஸோ அப்போது 64,80,000 டேக்ஸ் 17,82,000 லெஸ் பண்ண எவ்வளோ வருது 46,98,000. இப்போ இதை அவன் எப்படி கேட்குறான்னா 50% இமீடியட்டாக கொடுத்துரு, பேலன்ஸ் 50% லோனாக கொடுத்துருன்னு கேட்குறான். சரியா? இதில் 50% போடுங்க. 23,49,000 23,49,000 அவ்வளோதான் சம், முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் நிஜமாவே சம். ஸோ இந்த அப்ரோச்சில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சு போயிடும். ஓகேவா? இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வெரைட்டி லிமிடெட் இவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணுறாங்க, இவ்வளோக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபாரின் கம்பெனி பேலன்ஸ் இருக்கிறத ஹோல்ட் பண்ணுறான் நம்ம. ஸோ பாருங்கள், ஸோ ரிமைனிங் ஷேர் பேலன்ஸ் ஆஃப் ஷேர் ஆஃப் விஆர் லிமிடெட் வாஸ் ஹெல்ட் பை ஃபாரின் கொலாபரேட்டிவ் கம்பெனி. இப்போ அவனோட மெமரண்டம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கீழே இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு ப்ரைஸ் பர் ஷேர் வேணும்னா இதெல்லாம் பண்ணுங்க சொல்லிருக்காங்க. ஸோ the shares held by foreign company will be sold to Verity Limited. The price per share will be calculated by capitalizing the yield at 15%. நம்ம டிவைட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதை எதில் பண்ணால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 40% ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் 3 years போட்டோமா? ஸோ லாஸ்ட் 3 yearsோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் 40% கண்டுபிடிச்சு அதில் என்ன பண்ணும், 15% டிவைட் பண்ணுமா, நம்மளுக்கு ப்ரைஸ் பர் ஷேர் கிடச்சிதா? ஸோ அதுதான் வந்து இது முடிச்சோமா? அதுக்கப்புறம் என்னாச்சு, கீழே அதை வச்சு ப்ரைஸ் பர் ஷேரை வச்சு என்ன பண்ணும், குட்வில்லை கம்ப்யூட் பண்ணோமா? இது நெட் அசெட்கான டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக குட்வில் கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது, மீதி இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணும், அவங்களுக்கு கொடுத்தோம். இதுமாதிரி ஆக்சுவலாக 5,40,000 தான் வாங்கியிருக்கான். அதுலேயே என்ன பண்ணும், 30% டேக்ஸு. ஸோ அதை டிடெக்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு டிடெக்ட் பண்ணி அதை வெரைட்டி லிமிடெட் தான் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ சோர்ஸ் அங்கேருந்து தானே வருது. ஸோ அதனால என்ன பண்ணணும், வெரைட்டி லிமிடெட் தான் பே பண்ணணும். ஸோ பேலன்ஸ் தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நெட் ஆஃப் கன்சிடரேஷன் நம்ம திரும்ப லெஸ் பண்ணோம்ல, டேக்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வந்துச்சுல, அதான் அந்த நெட் கன்சிடரேஷன். ஸோ அந்த வேல்யூவில் 50% என்ன பண்ணு, இமீடியட்டாகவும் பேலன்ஸை வந்து அன்செக்யூர்டாகவும் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட்டில் நம்ம அங்கே பண்ணோம். ஓகேவா? இதுதான் இந்த சம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சம் வந்து டவுட்டாக இருக்குது, எக்ஸாமில் நான் போடணும், எக்ஸாமுக்கு எனக்கு வரும்னு தோணுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப்.